டெல்லியிலே நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் போட்டியில வெற்றி பெற்ற மதுரையை சேர்ந்த நம்முடைய மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களை ஊக்கப்படுத்த வகையில புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய சார்பிலே அவர்களை வாழ்த்துவதற்கு இந்த சீரிய ஏற்பாட்டை நம்முடைய அட்சய பாத்திரத்துடைய நிறுவன தலைவர் அன்பு சகோதரர் நெல்லை பாலு அவர்களுடைய சீரிய ஏற்பாட்டிலே அருமை சகோதரர் அனைத்துலக இந்தியா மன்றத்துடைய மாநில இணை செயலாளரும் நம்முடைய முன்னாள் சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மாணிக்கம் அவர்களும், கழக புரட்சி தலைவி அம்மா பேரவையினுடைய மாநில துணை வெற்றிவேல் அவர்களும், இந்தியார் இளைஞர்களுடைய மாநில துணை செயலாளர் அருமை தம்பி ஏகேபி சிவசுப்ரமணியன் அவர்களும், புதிதாக பொறுப்பேற்று விளையாட்டு வீரர்களை வாழ்த்துவதற்காக வருகை தந்திருக்கின்ற மதுரை மண்டலத்தினுடைய தொழிற்சங்கத்தினுடைய மண்டல செயலாளர் குசலை ராஜாங்கம் அவருடைய தலைமையில வருகை தந்திருக்கிற நம்முடைய தொழிற்சங்க நிர்வாகிகள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று இந்த விளையாட்டு வீரர்களை நாம் கௌரவிப்பதிலும் ஊக்குவிப்பதிலும் புரட்சி தமிழையா எடப்பாடியாருடைய காலத்துல, அம்மாவுடைய காலத்துல, புரட்சி தலைவர் காலத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்றைக்கும் முன்னணியிலே இருந்திருக்கிறது. அந்த வகையிலே தான் வெற்றி பெற்றவர்களை ஊக்குவிக்கின்ற வகையில் அவர்களுக்கு இந்த ஊக்கத்தொகையும் கௌரவிக்கின்ற விழா நடைபெற்றிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு, நாளைய தினம் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை குழு நாளைய தினம் நம்முடைய சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ல நேரிலே 10 பேர் கொண்ட குழுவும் அந்த மதுரை மண்டலத்துக்கு உட்பட்ட மாவட்டங்கள் மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களும் அதிலே பங்கேற்று விவசாயிகள், பொதுநல அமைப்புகள், மாணவர்கள், தொழிலாளர்கள், தொழில் முதலீட்டாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்பதை இந்த நேரத்தில் இதை ஒரு அழைப்பாக நம்முடைய தேர்தல் அறிக்கை குழுவினுடைய தலைவர், மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அண்ணன் நத்தம் ரா விஸ்வநாதன் அவருடைய தலைமையில இந்த குழு அந்த மனுக்களை நேரிலே பொதுமக்கள் சந்திப்பு நேரிலே இதுவரை 6 மண்டலங்கள் நேரிலே சந்தித்த போது மிகப்பெரிய வரவேற்பு. நம்முடைய பொதுச் செயலாளர், வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவருடைய வழிகாட்டுதலோடு 6 மண்டலங்கள், சென்னை மண்டலம், அதற்குட்பட்ட நாடாளுமன்ற பகுதிகள், அதைத் தொடர்ந்து வெள்ளூர் மண்டலம், அதிலே பார்த்தீர்களானால் பத்திரிகையாளர்கள், படித்தவர்கள், விவசாயிகள், முதலீட்டாளர்கள் என்று நேரிலே வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களுடைய கோரிக்கைகளை கொடுக்கின்றார்கள். அதில் 2 விதமான முக்கியத்துவத்தை நாம் பார்க்க முடிந்தது. ஒன்று, எங்கள் குழுவினுடைய தலைவர் அண்ணன் நத்தம் ரா விஸ்வநாதன் அவர்கள் பெறுகிற போது அந்த கோரிக்கையிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை தெரிகிறது. ஏனென்று சொன்னால் 38 நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய திமுக கூட்டணியில இருக்கின்றார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய வாக்குறுதி இது. ஏறத்தாழ 100 வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார்கள். கூட்டாட்சியிலே தொடங்கி அவர்கள் மத பாதுகாப்பு நல்லிணக்கம் என்று மொழிக் கொள்கை, மத்திய அரசு அலுவலகங்களில் தமிழ் அலுவலக மொழி, உயர்நீதிமன்ற வழக்காட மொழியாக தமிழ், நீதிபதி நியமனங்களில் இடஒதுக்கீடு, ஈழத்தமிழர்கள் நலன், தமிழர்கள் இந்தியாவின் தூதுவர்களாக நியமனம், கச்சத்தீவு நிர்வாகம் என்று 100 கோரிக்கைகள். இதை நம்பித்தான் 38 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திமுக கூட்டணியில அன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் வாக்களித்து வெற்றி பெற வைத்தார். ஆனால் வாக்களித்த மக்களுக்கு இன்னைக்கு கிடைத்தது ஏமாற்றம். அவருடைய நம்பிக்கை வீண் போயிருக்கிறது, சிதறடிக்கப்பட்டிருக்கிறது, சிதைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கையிலே நம்முடைய கோரிக்கை இடம்பெற்றால் அதை புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் அம்மாவின் வழியில, நம்முடைய புரட்சி தலைவருடைய வழியில நிறைவேற்றி தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு இன்றைக்கு அந்த தேர்தல் அறிக்கை குழு இடத்துல
அவருடைய கோரிக்கைகள் எல்லாம் கொடுக்கின்றார்கள். அதிலே நாம் பார்த்தோமானால் மாநில அளவிலே நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் இன்றைக்கு கோரிக்கைகளாக நிறைய வருகிறது. ஆகவேதான் இதை எங்களுடைய பொதுச் செயலாளரிடத்தில் நேரிலே நாங்கள் இந்த 9 மண்டலங்களும் இன்னும் மதுரை, இன்றைக்கு திருநெல்வேலி மண்டலம், நாளை மதுரை மண்டலம், நிறைவாக கொங்கு மண்டலத்தில் இங்கே அண்ணன் எஸ்பி வேலுமணி அவருடைய தலைமையில குழு எழுத்துப்பூர்வமாக கடிதமாக வழங்கலாம் என்பதை நான் அழைப்பாக கொடுக்க விரும்புகின்றேன். மதுரையை பொறுத்தளவில் மெட்ரோ ரயில் திட்டம் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதையெல்லாம் நிறைவேற்ற வேண்டும். அதே போன்று பஸ் போர்ட் புரட்சி தமிழக எடப்பாடி அவர்களால் அறிவிக்கப்பட்டது, அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதை வேண்டுகோளாக இது போன்ற பல கோரிக்கைகள். இது 5000 ஆண்டு பழமை வாய்ந்த ஆதி மதுரை என்று சொல்லக்கூடிய இந்த மதுரை ஒரு மிகப்பெரிய சுற்றுலா தலமாக மாற்றுவதற்கும், அம்மாவுடைய காலத்தில் அறிவித்த எக்கனாமிக் காரிடார் மதுரை தூத்துக்குடி அதை உருவாக்க வேண்டும் என்பதையெல்லாம் கோரிக்கையாக வைத்து, தொழில் முதலீட்டாளர்கள் பொதுவாக நம்முடைய சேம்பர் ஆஃப் காமர்ஸ், மடிசியா, டான்சியா, அதே போல ஒவ்வொரு அமைப்புகள், இப்போ பார்த்தீங்கன்னா பிரிண்டர்ஸ்க்கு ஒரு அமைப்பு இருக்காங்க, பேப்பருக்கு ஒரு அமைப்பு இருக்காங்க, மிளகாவத்தலுக்கு அமைப்பு இருக்காங்க, ஏலக்காய்க்கு அமைப்பு இருக்காங்க. அனைத்து விதமான அமைப்புகளை அதில் பங்கேற்று தங்களுடைய கோரிக்கையை கொடுக்கலாம். பொதுவாக நாங்கள் சென்னையில் ஆரம்பித்து வெள்ளூரில் முடித்து நேற்றைய தினம் நாங்கள் திருச்சியில பார்க்கிற போது எழுச்சிமிகு அங்கே அறிக்கை குழுவிற்கு வரவேற்பு இருக்கிறதை பார்க்க முடிந்தது. இதுல நான் உங்களிடத்துல சொல்லக்கூடாது, பல சங்கங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல கோரிக்கை கொடுக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு உளவுத்துறை மூலமாக தெரிந்து கொள்கிற அரசு, திமுக அரசு அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்கிறாங்க. இதுல என்ன இருக்கிறது? கோரிக்கை கொடுப்பதிலே என்ன இருக்கிறது? அவர்கள் நிறைவேற்றவில்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் நிறைவேற்ற என்ற நம்பிக்கையிலே கொடுக்கிறார்கள். இதுல என்ன தவறு இருக்கிறது? இதுல என்ன சட்ட விரோதம் இருக்கிறது? அதை கூட கொடுக்க கூடாது என்று சில தொழிற்சங்கங்களை நெருக்கடி கொடுக்கிற தகவலும் எங்களுக்கு வருகிறது. இது வேதனை அளிக்கிறது. எங்கள் பொதுச் செயலாளருடைய கவனத்துக்கு நாங்கள் கொண்டு சென்றிருக்கிறோம். எங்கள் பொதுச் செயலாளர் அவர்கள் இந்த தேர்தல் அறிக்கையை மிக கவனமாக வடிவமைத்து வருகின்றார்கள். அதற்கு தேவையான தரவுகளைத்தான் இன்றைக்கு 9 மண்டலங்களாக 38 வருவாய் மாவட்டங்களில நாங்கள் நேரிலே சென்று அவர்களிடத்திலே நாங்கள் அந்த கோரிக்கைகளை பொறுமையாக எங்கள் பொதுச் செயலாளருடைய வழிகாட்டுதலோடு அண்ணன் நத்த விஸ்வநாதன் அவர்கள், குழு தலைவர் அவர்கள் அதை வரவேற்றிருக்கின்ற அந்த பெற்றுக்கொள்கிற அந்த முக்கியத்துவத்தை, ஒவ்வொரு சங்கத்துக்கும் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துவதாக அமைந்திருக்கிறது. ஆகவே 100 வாக்குறுதிகள், ஏற்கனவே சட்டமன்றத்தில் 520 வாக்குறுதிகள், நாடாளுமன்றத்தில் 100 வாக்குறுதிகள், 620 வாக்குறுதிகள் கிணத்தில் போட்ட கல்லாக இருக்கிறது. இந்த தேர்தல் வாக்குறுதிகள் நம்பிதான் தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு ஏமாந்து போய் இருக்கிறார்கள். ஆகவேதான் அவர்களிடத்திலே கூட இந்த தேர்தல் குழு, அறிக்கை குழு செல்வதாக நாங்கள் செய்திகளில் பார்த்தோம். ஆனால் நாங்கள் செல்லுகிற போது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை குழு செல்லுகிற போது மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறதை களத்திலே நாங்கள் பார்க்க முடிகிறது. அவர்கள் சொன்ன வாக்குறுதிகள் ஒன்றை கூட, இதை வேண்டுமானால் உங்களுக்கு ஒரு காப்பி தர்றேன், இதை படிச்சு பாருங்க, இதுல ஒன்றை கூட நிறைவேற்றலை. இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். ஏன்னா மக்களை ஏமாத்துறாங்க. இப்ப இதுல 5 வருஷம் இதுக்கு மேல என்ன மெஜாரிட்டி வேணும்? 38 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 100% அவங்களுக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறாங்க. தேனி பாராளுமன்றத்தை தவிர அத்தனையும் கொடுத்திருக்கிறாங்க. இப்ப இவங்க நிறைவேற்றலையா? காவிரிக்காக குரல் கொடுக்கல, முல்லை பெரியாருக்காக குரல் கொடுக்கல, கச்சத்தீவுக்கு குரல் கொடுக்கல, மீத்தேன் தடை செய்யணும் குரல் கொடுக்கல. அப்ப இனிமேல் போய் என்ன பேச போறாங்க? அங்க போய் பக்கோடா சாப்பிட்டு வர்றதுக்கா? ஆகவே இன்றைக்கு அவர்கள் எந்த தார்மீக உரிமையும் மக்களிடத்தில் வாக்கு கட்சியினுடைய நாடாளுமன்ற வேட்பாளர்களுக்கு தமிழ்நாட்டு மக்களிடத்தில் வாக்கு கேட்பதற்கு கூட அவங்களுக்கு உரிமை கிடையாது.
எங்களை வந்து நீங்க ஏற்கனவே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எங்க மீது அவதூறு பிரச்சாரம் பண்ணாங்க, பொய் பிரச்சாரம் பண்ணாங்க, அதெல்லாம் மக்கள் நம்பினாங்க. இப்போ அது வந்து திமுக செய்த பிரச்சாரம் அவதூறு பிரச்சாரம், பொய் பிரச்சாரம், பழி சுமத்துவது என்று தெரிந்து கொண்டார். ஆகவே இன்னைக்கு தெளிவா இருக்கிறாங்க மக்கள். பொதுச் செயலாளர் தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையான கூட்டணிக்கு வாக்களிப்பதற்கு தமிழ்நாட்டு மக்கள் வாய்ப்பை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். நாங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 40 தொகுதியிலும் வெற்றி பெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிந்து கொண்டு, நாளைய தினம் நாங்கள் எங்கள் மதுரை மாவட்ட அனைத்து மக்களின் சார்பாக உங்களையும் சேர்த்துதான், பத்திரிகையாளரையும் சேர்த்துதான் வளர்ச்சிக்கான திட்டங்களை கொடுப்பதற்கு நாங்கள் ஒரு உதாரணத்துக்கு இந்த பழமையான மதுரை ஒரு சுற்றுலாத்தலம் வந்தா சுற்றுலா வரும், எய்ம்ஸ் மருத்துவமனை வந்தா வந்து சுற்றுலா பெருகும், பொருளாதாரம் பெருகும். இது மாதிரி பல கோரிக்கைகள் வச்சிருக்கோம். ஏன்னா சங்கங்கள் எல்லாம் நெல்லைப்பாடு போன்றவர்கள் எல்லாம் மதுரையுடைய வளர்ச்சிக்காக இருக்கின்றார்கள். குறிப்பா இந்த 1400 கோடி அமிர்த் திட்டத்துல லோயர் கேம்ப்ல ஓட்டுறது அது மக்கள் பயன்பாட்டுக்கு வரணும், பஸ் போட்டு வரணும், அந்த தூத்துக்குடி மதுரை தூத்துக்குடி எக்கனாமிக் காரிடார் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதே போல இந்த டோல்கேட்லாம் எடுக்கணும். அதுக்கெல்லாம் இந்த வந்து நாங்க இந்த இதுல வந்து கோரிக்கையாக கொடுப்போம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல தேர்தல் பணிக்கு ஆலோசனை நீங்களும் அதுல பங்கேற்கணும். பத்திரிகையாளர் கோரிக்கை இருந்தாலும் கொடுங்க. உங்களுக்கெல்லாம் வீட்டு மனை கொடுத்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. ஆகவே அதையெல்லாம் வந்து இன்னும் முழுமையாக அந்த இதெல்லாம் செய்யணும்னு எந்த கோரிக்கை இருந்தாலும் பொதுச் செயலாளர் தாயுள்ளத்தோடு அதை வரவேற்பதற்கு தயாராக இருக்கிறார். ஒரு 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 நிறுவனத்துல இருந்து ஒருத்தர் நீக்கப்பட்டார்னு வச்சுக்கோங்க, அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுப்பாங்க. பத்திரிகையிலயோ டிவிலையோ கம்பெனிலயோ எந்த நிறுவனம் தான். ஆனா அந்த நீக்கப்பட்டவர் என்ன சொல்லுவாரு, எல்லாம் நான் செஞ்சதெல்லாம் தப்புதான் அப்படின்னு ஒத்துக்குவாரா? ஒத்துக்க மாட்டார். அவரு நான் இந்த கம்பெனில இருக்கிறேன்னு சொல்லுவாரு. நீதிமன்றத்துக்கு போவாங்க. நீதிமன்றம் சொன்னதுக்கு பிறகு 2 பேரும் அதை ஏத்துக்கிடுவாங்க அல்லது மேல்முறையீட்டுக்கு போவாங்க. மேல்முறையீட்டுல தீர்ப்பு சொன்னதுக்கு பிறகு ஏத்துக்கிடுவாங்க. இது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நம்ம போகலாம். இதுதான் உச்ச அதிகாரம் நம்முடைய இந்தியாவோட இந்திய அரசு அஞ்சு. அவங்களே சொல்லிட்டாங்க. அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தேர்தல் ஆணையம் சொல்லிட்டாங்க. தேர்தல் ஆணையம் சொன்னதுக்கு மட்டும் அல்லாமல் இப்ப நடைமுறையில பாத்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நடைபெற்ற தேர்தல்கள்ல இரட்டை இலை சின்னத்துல நின்றுருக்காங்க, வேட்பாளர் நின்றுருக்காங்க. இந்த சட்டமன்றத்திலையும் நாங்க வந்து நின்று வெற்றி பெற்றிருக்கோம். இதுல எந்த குழப்பமும் இல்லை. ஒழுங்கு நடவடிக்கைக்கு உள்ளானவங்க சில நேரத்துல விரக்தியின் விளிம்பு வரல ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக சில இதெல்லாம் பேசதான் செய்வாங்க. அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அவசியம் இல்லை. ஆனா ஊடகங்கள் நீங்க கொடுக்குறீங்க. அது இந்த நாடாளுமன்றத்துல தேர்தலில் வருகிற தீர்ப்பை பார்த்துட்டு மக்கள் கொடுக்குற ஆதரவு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் எடப்பாடியாருடைய தலைமையில் தாங்க மாபெரும் வெற்றியை பெறுகிற போது அதுக்கெல்லாம் ஒரு புல் ஸ்டாப் வரும். அதிமுக கூட்டணி கதவு திறந்துனா எப்படி சொல்லிக்கிறாங்க. ஒருவேளை நீங்க போகலைன்னா ஒருவேளை போக வரான்றதான் கேள்வி. அதான் நேரடியாக கேட்க ஒன்னும் சுத்தியும் கேட்கணும், நேரம் கேட்கணும். ஏன்னா நீங்க தெளிவா மாப்பிள்ள வேண்டாம்னு ஓட்டி இருக்கீங்க, அவரு கட்டினா உங்களதான் கெட்டதுன்னு தலைவரை தெளிவா சொல்றேன். எங்க பொதுச் செயலாளர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி அப்படின்றத வந்து தெளிவா டிக்ளேர் பண்ணிட்டார். பாரதிய ஜனதா கட்சியோடு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி கிடையாது. வருகிற சட்டமன்ற தேர்தலிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி கிடையாது அப்படின்னு எங்க பொதுச் செயலாளர் பொதுக்குழுவில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட, தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட, நீதிமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்ட, ஒட்டுமொத்த 2 கோடி தொண்டர்களால் அங்கீகரிக்கப்பட்ட, ஒட்டுமொத்த தலைமை கழக நிர்வாகி, மாவட்ட கழக செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற முன்னாள் நாடாளுமன்ற அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொதுச் செயலாளர் சொல்லிட்டார். இதுக்கு மேல என்ன உங்களுக்கு சந்தேகம்? தெளிவா சொல்லிட்டாங்க. அதுதான் வந்து இப்ப அவங்களுடைய வந்து அவங்க அழைக்கிறதுன்றது வந்து அவங்க கூட்டணியை வந்து அவங்க சேர்க்கறதுக்காக எல்லாருக்கும் அழைப்பாங்க. நாங்களும் தானே அழைக்கிறோம். எங்க பொதுச் செயலாளர் வந்து
எல்லோருக்கும் பொதுவானவராக இன்றைக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறாரு. அந்த பேச்சுவார்த்தைகளை நடத்திட்டு இருக்கிறாங்க. குழு தொகுதி இப்ப நாங்க எப்படி தேர்தல் அறிக்கை குழு பேசுறோமோ அதே மாதிரி தொகுதி பங்கீட்டு குழு இருக்கிறாங்க, பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல அண்ணன் பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன், எஸ்பி வேலுமணி, தங்கமணி அண்ணன் எல்லாம் இருக்கிறாங்க, பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல ஏன் அவசரப்படுறீங்க? நீங்க அவசரப்பட வேண்டியதே இல்லை. தேர்தல் தேதி அறிவிக்கிற போது, நாங்க நாமினேஷன் பண்றது போது உங்களுக்கு தெளிவான அறிவிப்பை எங்க பொதுச் செயலாளர் கொடுப்பாரு. அதாவது விரக்தியில இருக்கவங்க என்ன வேணாலும் பேசலாம். சில நேரங்கள் உங்களுக்கு மனக்குழப்பம் இருக்கலாம், சில நேரத்தில் மூளை கூட குழம்பி போயிடலாம். அதான் நம்ம அதை பரிசோதனை பண்ணணும். ஏன்னா நடவடிக்கைக்கு உள்ளாயிட்டாரு. திடீர்னு நேற்று வரைக்கும் ஒரு பெரிய பொறுப்புல இருந்த ஒரு பாவம் இப்ப திடீர்னு அவரை கொண்டு போய் கட்சியில ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அடிப்படை உறுப்பினரே இல்லாம நீக்கிட்டாங்க, கட்சியில இருந்து நீக்கிட்டாங்க. இது நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்க இது தனிப்பட்ட நபர் யாரும் இந்த நடவடிக்கை எடுக்கல, பொதுக்குழுவில எடுக்கப்பட்ட நடவடிக்கை. அப்ப அவருக்கு அதிர்ச்சி வருமா வராதா? திடீர்னு என்னடா நம்ம வந்து இருந்த இடமும் போயிடுச்சு, நீ வர வேண்டிய இடமும் போயிடுச்சு அப்படின்னு நிராயுத பாணியா இருக்கிற போது கொஞ்சம் கூட குறைச்சுதான் பேசுவாங்க. அது கொஞ்சம் நம்ம பாக்குறதுக்கு உங்களை குழம்புன மாதிரி தெரியும். அது பரிசோதனை பண்ணா நமக்கு எல்லாம் தெரிஞ்சு போயிடும். இது தேர்தல்ல எல்லா இதுக்கும் ஒரு தீர்வு வந்துடும். இன்னைக்கு எங்க பொதுச் செயலாளர் இளந்தோர் இன்னைக்கு கூட இப்ப சுட சுட இப்ப வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்திருக்காருல முதலமைச்சர், அதுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை வேணும்னு கேட்டிருக்காரு. என்ன போனீங்க, எவ்வளவு முதலீடு கொண்டு வந்தீங்க ட்ரெயின்ல? ஏன் உலக முதலீட்டு மாநாடு அங்க இருந்து இங்கே கொண்டு வந்து நீங்க அவங்கள பங்கேற்க செய்யலாமே? நீங்க ஏன் போய் 8 நாளா 10 நாளா அங்க போய் இருக்கிறீங்க? பதில் ஒண்ணுமே இல்லையா? வெள்ளை அறிக்கை கொடுப்பாரா முதல்வர்? எங்க பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் கொடுத்த வெள்ளை அறிக்கை. அவை வந்து பொதுச் செயலாளருக்கு நிறைய பணிகள் இருக்கு. தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்கிற பணி, தமிழ் மொழியை காக்கிற பணி, தமிழ் இனத்தை காக்கிற பணி, இந்த மாதிரி இருக்கு. ஆக இவர் வந்து என்னன்னா குழப்பத்தை தொண்டர்கள்ட்ட குழப்பம், மக்கள்கிட்ட குழப்பம், எல்லாம் குழப்பத்தை ஏற்படுத்துறாரு. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாரு. இப்பதான் அவருடைய உண்மையான முகம்லாம் வெளியே தெரியுது. இதுவரைக்கும் இருந்ததெல்லாம் போலி அப்படின்னு, போலித்தன்மையான அவருடைய நடவடிக்கைகள் இப்போதுதான் தோலுரித்து காட்டப்படுகிறது. அவர் பேசுறதுக்கு ஊடகங்கள் முக்கியத்துவம் தர தேவையில்லை. அவர்கள் தனிமரமாக கட்சியிலிருந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்று நான் சொல்லவில்லை, மாணிக்கம் சொல்லவில்லை, வெற்றி சொல்லவில்லை, நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது, பொதுக்குழு சொல்லியிருக்கிறது, ஒட்டுமொத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமே சொல்லியிருக்கு. நீ யார் சொல்லணும்? தேர்தல் அறிக்கை குழு நான் வந்து சொல்லிருக்கேன். உங்களுக்கு நீங்க விரும்புற உங்க நல்ல எண்ணம் எனக்கு புரியுது. நீங்க விரும்புற, ஏன்னா தமிழ்நாட்டுல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெற போகுது. அதுல இடம்பெறக்கூடிய கூட்டணிக்கும் அந்த வெற்றியில பங்களிப்பு இருக்க போகுது. அப்ப நிச்சயமாக வலிமையுள்ள அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு மக்கள் வாக்களிக்க தயாராக இருக்கிற இந்த இயக்கத்தோடு சேருவதற்கு எல்லாம் தயாராக இருக்கிறார்கள். நேரம் வரும்போது தான் அதை டிக்ளேர் பண்ணுவாங்க. இப்ப 5 மாசத்துக்கு முன்னாடி சில பேர் கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, சில பேர் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, சில பேர் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. எப்ப வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஆனா கல்யாணம் நடக்கிற போது பொண்ணு யாரு மாப்பிள்ளை யாருன்னு நீங்க கேட்டு தெரிஞ்சிருங்களா? சரி, எங்கள் பாதையில தெளிவா இருக்கோம். நாங்க எதுக்காகன்னு சொல்லி, இது என்ன தனிநபர் எடுத்த முடிவா? இது நீங்களே சொல்லுங்க. எங்க பொதுச் செயலாளர் நிதானமா எல்லா முடிவும் எடுப்பாங்க. தலைமை கழகத்துல மாவட்ட செயலர் கூட்டம், அதுல வந்து எல்லாரும் வந்து இந்த மாதிரி நடவடிக்கைகள் எல்லாம் எப்படி பொறுத்து கொள்றது? அண்ணாவை பத்தி பேசுறது, அம்மாவை பத்தி பேசுறது, தன்மானத்தை இழந்துட்டு யாரும் வந்து இந்த நாட்டுல அப்படி ஒண்ணும் வாழ வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றதுல தெளிவா நம்ம எல்லாருமே பயணிக்கிறோம். அதனுடைய வெளிப்பாடுதான் அம்மாவை பத்தி பேசுனது, அண்ணாவை பத்தி பேசுனது. இந்த இயக்கத்தை பத்தி மதிப்பீடு அவருக்கு தெரியல. அவர் ஏதோ வானத்துல நேரம், இன்னும் ஒரு கவுன்சிலர் கூட அவர் ஜெயிக்காத அனுபவம் அவருக்கு இல்லை. ஒரு கவுன்சிலர் கூட இன்னும் ஜெயிக்கல. இல்ல என்னை இதை நீங்க சொன்ன உடனே என்னை வைவார் அவரு. அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. தேர்தல் நின்று வெற்றி பெற்றாதானே அந்த பக்குவம் வரும். இன்னும் அவருக்கு அந்த பக்குவமே இல்லை.
என்னமோ இந்த லேகி விற்கிற மாதிரி, ஐயா நீங்க பாருங்க ஐயா, இது செஞ்சிருக்கோம் ஐயா, இதை என்ன ஐயா நீ என்னதான் சொல்ல வர, என்ன சொல்ல வர? எதுவுமே புரியல. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது புரியுதா? எதுவுமே புரியல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிப்பதற்கு அண்ணாமலை இல்ல, அவங்க அப்பனே வந்தாலும் ஒண்ணும் செய்ய முடியாது. நாங்க ரத்தத்தை கொடுத்து உயிரை கொடுத்து வளர்க்கக்கூடியது. அவங்க அப்பன் வந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க முடியாது. இது அண்ணாமலைக்கு மட்டும் இல்ல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட 2 கோடி தொண்டர்களோட எச்சரிக்கையா சொல்றோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லைன்னா தமிழ்நாட்டுல அரசியலே இல்ல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லைன்னா இந்த தமிழ்நாட்டுல ஏழை எளிய சாமானியர்களுடைய எதிர்காலமே இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லைன்னா ஒட்டுமொத்த சமுதாயம், அனைத்து சமுதாயம், அனைத்து இன மக்களுக்கும், அனைத்து மதத்திற்கும் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் பாதுகாப்பு. இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அடையாளம். இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் உயிர். இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அடையாளம். இதை அழிக்க வேண்டும் என்று அண்ணாமலை இல்ல, ஆண்டவனே வந்தாலும், அண்ணாமலை அப்பனே வந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எவனாலும் தொட்டு பார்க்க முடியாது. இது 2 கோடி தொண்டரின் சார்பாக சாமானிய தொண்டனாக 2வது தலைமுறை இந்த இயக்கத்தில் உழைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த சாமானிய தொண்டன் புரட்சி தலைவி அம்மா மீது ஆணையாக, புரட்சி தலைவர் மீது ஆணையாக, எங்கள் புரட்சி தலைவர் எடப்பாடியான எந்த விதமான எதிர்ப்புக்கும் தயாரா இருக்கோம். நாங்க எந்த விதமான தியாகத்துக்கும் தயாரா இருக்கோம். 2 கோடி தொண்டர்கள் சும்மா இந்த பூச்சாண்டி காட்டுறது, இந்த ஐயாங்கிறது, இதெல்லாம் என்ன? நீ எங்க இருந்த, எங்க வந்த, எங்க போன, உன்னுடைய வரலாறு என்ன? நீ என்னமோ நீதான் இந்த நாட்டவே காப்பாத்த பிறந்த மாதிரி பேசுற. ஒரு அளவு இருக்குடா தம்பி, அதனால கொஞ்சம் பார்த்து பேசு, நிதானமா பேசு. நாங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோ, வேஷ்டியை கட்டிட்டு ஓடி இருந்தீங்களா? நாங்கெல்லாம் கட்சி கட்டுப்பட்டு, எங்க பொதுச்செயலாளர் கட்டுப்பட்டு நாங்க பேச முடியும். எங்க கடைக்கோடி கொண்ட எனக்கு பதில் சொல்றதுக்கு அண்ணாமலை அவன் பேசுறது பாருங்க, சகிக்க முடியலங்க. லேகி விற்கிற மாதிரி இருக்கு. ஐயா ஐயா இது நடந்துச்சு ஐயா, இது போச்சு ஐயா, இந்த லேகி நீங்க சாப்பிடுங்க ஐயா, காலையில உங்களுக்கு காய்ச்சல் சரியா இல்லைன்னா மாலையில வாங்க ஐயா, மாலையில சரியா இல்லைன்னா காலையில ஐயா, வாங்கய்யா வாங்கய்யா வாங்கய்யா, உடனே வாங்கய்யா, இல்ல லேகிய தீர்ந்து போயிருங்க. இதை நீங்க பயன்படுத்திக்கலன்னா வாய்ப்பு நழுவி போயிருங்க. இந்த சந்தர்ப்பத்தில் இந்த லேகியத்தை விற்கலாம், இனிமேல் விற்கவே முடியாதுங்கய்யா. இந்த லேகியங்கய்யா இது வந்துங்கய்யா, நீங்க உங்களுக்காக தயாரிக்கப்பட்டதுங்கய்யா ஐயா. இதை நீங்க யாரையும் நம்ப தேவையில்லைங்க. நீங்க நான் சொல்றீங்க, நீங்க சாப்பிடுங்க, செத்தா என்னை பார்க்காதீங்க, உயிரோட இருந்தா என்னை பாருங்க. இப்படி பேசுறாங்க அந்த ஆளு. இதை போடுங்க, நீங்க என்ன ஆனாலும் பரவாயில்ல. எதுக்கு துடிச்சாங்க இருக்காங்க? என்னங்க ஒரு அளவு வேணாமா? ஏங்க 52 வருஷம் இந்த இயக்கம், புரட்சி தலைவர் கண்ட இயக்கம், அம்மா கண்ட இயக்கம், ரத்தத்தை வேர்வையா சிந்தி தன்னை அர்ப்பணிச்சு இந்த இயக்கத்தை வளர்த்து, தமிழ் மொழியை வளர்த்து, தமிழ் இடத்தை வளர்த்து, எதுவுமே தெரியாம காலையில எந்திரிச்சு இவன் பாட்டுல வாய்க்கு வந்ததை பேசுறான். நீங்களும் போடுறீங்க, அதெல்லாம் நீங்க கேள்வியா கேட்கறீங்க. எங்க பொதுச்செயலாளர் எடுத்த முடிவு தாங்க இறுதியான முடிவு. அதனால அவங்க எங்களை அழைக்கிறது அவங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வலிமையை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மக்கள் செல்வாக்கை தெரிந்த தலைவர்கள், டெல்லியில இருக்கிற தலைவர்கள், அதனாலதான் அழைப்பு கொடுக்குறாங்க. இந்த முட்டாள்கள் எதுவுமே தெரியலையா? எதுவுமே தெரியாதவன் எப்படி பேசுவான்? ஆகவே இதெல்லாம் வன்மையா கண்டிக்கத்தக்கது. அது என்ன வேணாலும் வையட்டு, நான் தயாரா இருக்கேன். நான் எதுக்கு அதுக்கு கேள்வி என்ன திரும்ப கேளுங்க, நான் பதில் சொல்றேன். என்னமோ இவன் தான் தமிழ்நாட்டை காக்க வந்த மாதிரி. முதல்ல இந்த தேர்தலுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு பிரஸ் மீட் போட்டு சொல்றேன். ஒண்ணுமே இல்லைங்க, பூஜ்யம். ஒரு 50 பேரை சம்பளத்துக்கு வச்சுக்கிட்டு சமூக வலைதளங்கள்ல போட்டுக்கிட்டா நீங்க தலைவர் ஆகிடுவீங்களா? எந்த தேர்தல் நீ ஜெயிச்சிருக்க? நான் சொல்றேன், நான் சாமானிய தொண்டன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செல்வாக்கால், அம்மாவின் செல்வாக்கால், புரட்சி தலைவர் செல்வாக்கால், எடப்பாடியார் செல்வாக்கால் 3 தேர்தல் நின்றுருக்கேன், 3 தேர்தல் ரெட்டை நின்றுருக்கேன், 3 தேர்தல் ஜெயிச்சிருக்கிறேன். அந்த அனுபவத்துல சொல்றேன். சட்டமன்றத்துல 10 அமைச்சரா பதவி பிரமாணம் எடுத்து அந்த பணியாற்றி இருக்கிற அனுபவத்துல சொல்றேன். நீ இன்னும் ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்கல, அதுக்குள்ள பிரதமர் ஆகணும்னு நினைக்கிற. மோடி கொஞ்சம் எச்சரிக்கை அண்ணாமலைகிட்ட இருக்கிறது நல்லது, இல்லாட்டா அது என்ன விவரம் நடக்கும்னு தெரியாது. நன்றி, வணக்கம். உங்களோட தேமுதிக 14 தொகுதி கொடுத்தா அவங்களோட சேர்ந்து போயிருக்காங்க. தலைவரே, நான் தான் சொல்றேன்ல, பாரதிய ஜனதா கட்சியோட எங்களுக்கு கூட்டணி இல்லை. மற்றவர்கள் எல்லாம் தாய் உள்ளத்தோடு சிவப்பு கம்பளம் விரித்து
வரவேற்பதற்கு, தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக வரவேற்பதற்கு தயாராக இருக்கும். அது எத்தனை இதெல்லாம் பெரியவங்க பேசிக்கிறாங்க தவிர, இதெல்லாம் மரத்தடியில இருந்து பேசுறதா? இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு உங்களுக்கு அறிவிப்பாங்க. நன்றி, வணக்கம்.